நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காமல் போகும் சீமானின் அராஜகம். சொந்த கட்சி நிர்வாகியையே ஆபாசமாக பேசிய ஆடியோ அம்பலம். பொது வெளியில் தரக்குறைவாகவும் அராஜகமாகவும் பேசும் சீமான் தனது சொந்த கட்சி நிர்வாகி ஒருவரை ஆபாசமாக பேசி அவரது குடும்பத்தாரையும் வசை மாறி பொழிந்த ஆடியோ வைரலாகி உள்ளது. யார்கிட்ட சொல்லுவேன்? கட்சிக்காரன்ட்ட சொல்லுவேன், முதல்ல அண்ணன்ட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ண நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன். அதுதான் நான் இருக்கேன். நீ என்ன மயத்துக்கு நீ வீடியோ ஒவ்வொன்னே வீடியோ போட்டு நடிச்சிட்டாங்கன்னு உலகம் பூரா பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு புகழ் விரும்பி சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் தான் பண்ணுவான். பண்ணிட்டு இப்போ உலக நாடுகள் வந்து எல்லா வெண்ணைகளும் எனக்கு அப்படியே அனுப்பி 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 வேட்சாலம் இவர் ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு. அதுக்குள்ள செருப்பு கட்டி அடிச்ச வெட்டி விடவனவனே இதெல்லாம் என்ன பழக்கம்னு சொல்லு. எடுத்தவொன்னே அவர் இதுலதான் பேசுவார். அவர் உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவார். அடிக்கிட்டாங்கன்னா அண்ணன்ட்ட சொல்லு, அது சட்டப்படி என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும். அதுல எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். சீமான் அண்ணன் வந்து தலைமையில இங்க வந்து போராடணும். இப்ப நம்ம போராடலைன்னா அது அவரு எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இத நீ யாரு தேடல, நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நீ யாரு? உன்னை அடிச்சுட்டான்னு கட்சிக்காரன்ட்ட சொல்லு, இல்ல எனக்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன். உலகம் முறை அடுத்து அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான். இப்ப பார்க்கும் போதெல்லாம் வெறி வருது. நானே பார்த்தேன்னு வச்சுக்கா, இதை விட 4 மடங்கு அடிச்சு கொண்டு போடுறா அப்படின்னு. இதுல ஒரு பல லட்சத்தை வசூல போடுறேன். இந்த மாதிரி அணுகுமுறையை எப்படி எடுத்துக்கிறது? இதே தான் ஜெயிச்சிடணும். நம்மகிட்ட கேட்கறதே இல்லை. அவரா போட்டு இவட வசூலாச்சு, இவரை வந்துச்சு, இவட போச்சுன்னு எவனோ ஒருத்தன் கணக்கு போட்டுக்காங்க. எனக்கு அதாவது கட்சினா கட்சி தானே பேசணும். நீ எதுக்கு இந்த இதை வந்து யாருக்கு போடுற, அந்த வீடியோவை யாருக்கு போடுற? நானே வீடியோ பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. அவரோட பேசணும், அந்த என்கிட்ட பேசலாம். நான் ஏன் அவன்கிட்ட பேசணும்? சொல்லு. கட்சினா கட்சியில நல்லது கெட்டதை பொறுப்பா இருக்குது நானா இல்ல நீங்களா? அப்ப நான் தானே, நீ என்கிட்ட தானே சொல்லணும். நீ பணம் கேட்டு மிரட்டுறாங்க, அவன் சொல்றான். உங்க ஆள் கேட்கிறாருல்ல, நீ தாய் மேலான முயல் மேலான வாங்கல, நீ என்ன தெரியும்? நீ வந்து பண்ற நீ நேர்மையான நீ எனக்கு தானே சொல்லணும். நீ வீடியோல போடுற, வீடியோல பேசுற, என்ன சொல்ற, அவர் வந்து போராடணும். என்ன நீ எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலையா? நீங்க அவ்வளவு வேற என்ன? செருப்பு காட்டி அடிச்சு வச்சு விளம்பரம் அவனை நீ பார்த்துக்கிட்டே. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நத்தம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட சிவசங்கரன் என்பவரையும் அவரது குடும்பத்தாரையும் தகாத வார்த்தைகளால் வசை மாறி பொழிந்திருக்கிறார் சீமான். சீமானிடம் நியாயம் கேட்ட சிவசங்கரனை அப்படித்தாண்டா பேசுவேன் என சகட்டு மேனிக்கு வசைப்பாடி அவரது குடும்பத்தாரையும் தரக்குறைவான வார்த்தைகளால் ஏசியிருக்கிறார் சீமான். தன்னை பற்றி பேசினால் கூட பரவாயில்லை, தன் குடும்பத்தாரை பேசினால் என்ன நியாயம் என வேதனையுடன் கேட்கிறார் சிவசங்கரன். தன்னை கேட்பார் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு மற்றவர்களை தரக்குறைவாக பேசும் சீமான் தானே அழிவை தேடி அதல பாதாளத்திற்கு செல்வதாக அவரது தம்பிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.